ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பிளான்ட் நட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேரிகேட்டட் சப்போட்டா பிளான்ட்டை தான் நட போகிறோம். சப்போட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இந்த பிளான்ட்டை நடுறதுக்காக குழியை நம்ம தோண்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பாட் மிக்ஸ் கலவை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கோகோபீட் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்துட்டு காஞ்சி போன கோகோபீட் நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வச்ச கோகோபீட் எடுத்து வச்சுருக்கோம். இது மல்லாட்ட தொலும்பை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு லீஃப் மோல் இலையை எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி அதை மக்க வச்சு அதை வந்துட்டு ஒரு பங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கோகோபீட் ஒரு பங்கு, மல்லாட்ட தொலும்பு ஒரு பங்கு, லீஃப் மோல் காஞ்சி போன லீஃப் மோல் இது ஒரு பங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது மூணுமே முக்கியமான ஒரு பொருள். நம்ம அதை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நீம் ஆயில் ரொம்ப முக்கியம். பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக 5 ml தான் ஊற்றணும். ரொம்ப அதிகமாக வந்துட்டு நம்ம ஊற்றணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஆக்டிவ் 80 அப்படின்னு சொல்கிறது இதுவும் வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் தான். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குன்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்துட்டு ஊற்றலாம். அதாவது ஒரு செடிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுற இடத்த 250 ml தண்ணி ஊற்றினாவே போதும். இந்த பிளான்ட்டு தான் இந்த குழியில் நட போகிறோம். பிளான்ட்டு பாருங்கள் நல்லாவே ஒட்டு போட்டிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் க்ரோ பேக்கோட டாப்பில் இருந்து 3 இன்ச்சு மேலே தூக்கி தான் வந்துட்டு ஒட்டு போட்டிருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளான்ட்டோட ஒட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இலைகள் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்மளோட கார்டனில் வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நம்ம லேண்டில் தான் நட போகிறோம். பாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பிளான்ட் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இது வந்துட்டு லேண்டில் நட போகிறோம். பிளான்ட்டு பாருங்கள் 3 இன்ச்சு கரெக்டாக வந்துட்டு தூக்கி இருக்கிற மாதிரி வந்து கிராஃப்ட்டு பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டெல்லாம் வச்சேன்னா வந்துட்டு வரக்கூடிய அடுத்த 6 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இப்போயே வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் காய்கள் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து டைம் எடுத்திருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிற்கணும். ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நிற்காது. அதனால டைம் எடுத்துக்கும். அந்த பிளான்ட்டோட காயோட வெயிட்டை வந்து தாங்குகிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு இருக்கணும். அதனால் வந்துட்டு பூக்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். நம்ம இப்போ இந்த மண் கலவையை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மண் கலவையை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோண்டி வச்சுருக்கக்கூடிய அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மல்லாட்ட தொலும்பு, கோகோபீட், அப்புறமேட்டு லீஃப் மோல் இது 3 தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட போகிறோம். நான் மண் எதுவும் வந்துட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணலை. ஏன்னா லீஃப் மோல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இலை தான். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு சில காஞ்சி போன இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே வந்துச்சு. இது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த குழியில் தள்ளி விட்டாச்சுன்னா அப்படியே வரக்கூடிய நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்துட்டு மக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண மண் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகும். இந்த குழியில் செட்டில் ஆன பிறகு அதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்பி வந்துட்டு மண் வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்காக தான் இதை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துட்டு இங்கே ஒரு சில நேரத்தில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நான் இங்கே வந்துட்டு குழியில் நடுறதால வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கோகோபீட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மல்லாட்டு தொலும்பு, அதுக்கப்புறமேட்டு இந்த காஞ்சி போன இலைகளை மக்க வச்சுது, அப்புறமேட்டு கோகோபீட் இந்த எல்லாமே வந்துட்டு தண்ணி அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த 3த்தையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸில் வந்து ஒரு 100 தண்ணி ஊற்றி அதில் ஒரு 5 ml அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் ஆயில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற போகிறோம் நம்ம. அதனால தான் இந்த சின்ன கிளாஸில் வந்துட்டு ஊற்றி அதை வந்துட்டு கலக்கி நம்ம இதில் வந்துட்டு ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆக்டிவ் 80 அப்படின்னு சொல்லக்கூடிய பெஸ்ட் கண்ட்ரோல். இது நீம் ஆயிலும் பெஸ்ட் கண்ட்ரோல் தான், இதுவும் பெஸ்ட் கண்ட்ரோல் தான். இருந்தாலும் இதை வந்துட்டு ஆட் பண்ணுறதால இங்கே என்ன நன்மை நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த வந்துட்டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதால அந்த இடத்த வந்துட்டு நம்ம இந்த ஆக்டிவ் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்யூட் நம்ம ஆட் பண்ணோன்னா வந்துட்டு ரொம்பவும் தண்ணி ஊற்றினா போதும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ வந்துட்டு ஒரு இடத்த நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றணுன்னா வந்துட்டு அந்த இடத்த 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு மண்ணை நல்லா போக்க செய்யும். அது மட்டும் இல்லை நம்ம விடுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வேகமாக ஊடுருவி போகிறதுக்கு ரொம்ப உதவி செய்கிற மாதிரி இருக்கிறதால தான் இந்த ஆக்டிவ் 80 இதை வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சின்ன கிளாஸில் தான் இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மண்ணில் வந்துட்டு நம்ம ஊற்றி விட போகிறோம். கொஞ்சோண்டு அளவுக்கு தான் ஊற்றி விட போகிறேன். அதுக்கப்புறம் பிளான்ட்டை நட்டுட்டு மேலே கொஞ்சம் நான் வந்துட்டு ஊற்றி விட போகிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு பிளான்ட்டை நட்டுட்டு இனிஷியலாக வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா, அப்போ ஊற்றக்குள்ளே என்ன ஆகுனா இந்த இதெல்லாம் கீழே போயிடும். அதனால சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அளவு ஊற்றிட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றி விடணும். அப்போ தான் ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விடக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே முக்கியமானது. பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதாங்க. பாதியளவு ஊற்றிட்டேன். இப்போ நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ மிக்ஸ் பண்ணி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா தான் வந்துட்டு இந்த இப்போ நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா இந்த லிக்விட் இது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனால சொல்லிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு இதில் வந்துட்டு போட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலவை. இந்த மாதிரி பொசுன்னு வந்துட்டு கலவை இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான பாட் மிக்ஸ் கலவை நம்ம ரெடி பண்ணி இந்த குழியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாட் மிக்ஸ் கலவை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேரிகேட்டட் பிளான்ட்டை தான் வந்துட்டு நம்ம நட போகிறோம். வேரிகேட்டட் சப்போட்டானா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான், அதுதான் வந்துட்டு நம்ம இதில் நட போகிறோம். க்ரோ பேக் வந்துட்டு நம்ம கிழிக்கக்குள்ளே ரொம்பவே பார்த்து நம்ம கிழிக்கணும். எடுத்தால் நீட்டாக வர்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு அழகாக வந்துட்டு க்ரோ பேக் எடுக்கலாம். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா க்ரோ பேக்கை நம்ம வந்துட்டு கிழிச்சி தான் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். கிழிச்சி அழகாக வந்துட்டு கேக் மாதிரி நம்ம எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வேர் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. நல்லா க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டு தான். இந்த க்ரோ பேக்கில் நின்று அப்படியே க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு நின்றுருக்கு. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு க்ரௌண்டில் வந்துட்டு நடுறோம். அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்துட்டு ஒரு 7 அடி ஹைட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இதோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு வச்சுட்டு பாட் மிக்ஸ் கலவையெல்லாம் நம்ம தள்ளி விட்டு போகிறோம். அவ்வளோதாங்க இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம பிளான்ட்டு நடக்குள்ளே வந்துட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பார்ட்டு. அந்த ஒட்டு போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே போகாமல் மண்ணோட அதாவது சர்ஃபேஸோட மட்டத்தில் இருந்து 3 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எப்பயுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில சமயத்தில் அந்த ஒட்டு பகுதி வந்துட்டு மண்ணுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குன்னா வந்துட்டு ஃபங்கஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். அந்த பிளான்ட்டோட பார்க்கில் அதோட தோல் வந்துட்டு அட்டாக் பண்ணக்குள்ளே பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்துட்டு ஒட்டு பகுதி மண்ணுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா பிளான்ட்டை நடக்குள்ள கரெக்டாக வந்துட்டு நடணும். ஒட்டு பகுதி எப்பயுமே மண்ணோட லெவல்லேருந்து 3 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பிளான்ட்டை வந்துட்டு நம்ம சூப்பராக நட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே முட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியாச்சு மண்ணை போட்டு. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டு தொழும்பு வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்துட்டு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்துட்டு நட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு தண்ணி விடணும். தண்ணி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ட்ரிப் இரிகேஷன் லைன் இருக்குது. அந்த லைனை தான் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு போட போகிறோம். லைன் ஆல்ரெடி வந்து கனெக்ட் ஆகிட்டு தண்ணி போயிட்டுருக்கு. அந்த பைப்பு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பயே வந்துட்டு நாங்கள் இழுத்து வச்சிட்டோம். இங்கே இந்த செடி நம்ம வந்துட்டு இந்த டைமுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இதுக்குமே நம்ம இழுத்து வச்சிட்டோம். குழி தோண்டி அப்படியே பிளான்ட்டை நட வேண்டியது தான். இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நட்டாச்சு. தண்ணி விட்றதா பேலன்ஸ் இதுதான் நான் சும்மா வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதை வந்துட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்படி கனெக்ட் பண்ணி விட்டாச்சுன்னா வந்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த செடி நட்டுருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு அடி தள்ளி வந்துட்டு இந்தாண்ட சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்தாண்ட சைடில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இது அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு ட்ராப் ஆகும். 1 மணி நேரத்தில் ஒரு ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ட்ராப் ஆகும். இந்த பைப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு சில லைன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பைப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு தண்ணி சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய மோட்ரு தான் வந்துட்டு இருக்குது. அதனால் மோட்ரு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்கக்கூடிய பைப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த லைனில் வரக்கூடிய அந்த தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு 7 லிட்டரு 10 லிட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அவ்வளோதாங்க. பிளான்ட்டை நம்ம நட்டாச்சு கரெக்டாக. அவ்வளோதான். இப்போ இந்த சப்போட்டா பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே எதுக்கு நட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் பிளான்ட்டு நம்ம மாடியில் வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நம்ம லேண்ட்லேயும் நடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாடியில் வச்சுருக்கிறதால வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரூட் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு
கொடுக்க மாட்டேன்து. என்னதான் இருந்தாலும் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணில் வளர்க்குறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மண்ணில் வளர்த்தோன்னா நிறைய காய்கள் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம மண்ணில் வந்துட்டு நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வேரிகேட்டட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வந்துட்டு நட்டிருக்கோம். பார்க்கலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போட்டா பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் கொடுக்குற மாதிரி வந்து பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்துட்டு இருக்குது. வேரிகேட்டட்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிலத்தில் வைக்கல, இப்போ வந்துட்டு வச்சாச்சு, அவ்வளோதாங்க. நம்ம அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த லிக்விட் அதை வந்துட்டு நம்ம திரும்பி தண்ணியிலே நம்ம வந்து ஊற்றி விட போகிறோம். இப்படி ஊற்றி விட்டால் போதும். நல்லா ஸ்பீடாக வந்துட்டு தண்ணி மெதுவாக போகுதுன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இந்த தண்ணி எல்லாமே இந்த மண்ணில் இப்போ ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊடுருவி போகும். அதனால தான் நான் வந்து இந்த லிக்விட் வந்துட்டு நம்ம ஊற்றிருக்கோம். பிளான்ட் வந்துட்டு நட்டாச்சு. வேர்கேட்டட் இலையை பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ட் வந்துட்டு ஆல்ரெடி பூக்கள் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூக்கள் வச்சுட்டே இருக்கக்கூடிய பிளான்ட் தான். ஆனால் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது. இப்போ நம்ம பக்காவான பாட் மிக்ஸ் கலவை ரெடி பண்ணி இந்த பிளான்ட்டை வந்து நட்டிருக்கோம். இந்த பிளான்ட்டை அடுத்த 2 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு இல்லைனா ஒரு காய் அது கண்டிப்பாக வந்துட்டு வைக்கும். இந்த பிளான்ட்டோட அப்டேட் அடுத்த ஒரு வருஷத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் எவ்வளோ காய்கள் வந்துட்டு வைக்குதுன்னு. பக்காவாக வந்துட்டு நம்ம பண்ணியாச்சு. இது தாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாட் மிக்ஸ் கலவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா கரைஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் சாயிலே வந்துட்டு அப்படியே வெட்டி வந்துட்டு மேலே லைட்டாக போட்டு விட போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா நம்ம ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மண் நம்ம ஃபில் பண்ணிக்கிறது வந்துட்டு கீழே வந்துட்டு செட்டில் ஆகும். அப்படி ஆச்சுன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு இறங்கும். அதே நேரத்தில் மழை பெஞ்சுன்னா வந்துட்டு கரைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்டன் சைடிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே அப்படியே லைட்டாக ஃபில் பண்ணி விட்றேன். அதனால் மழை பெஞ்சுன்னா செட்டில் ஆனாலும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த பாட் மிக்ஸ் கலவை அதில் இருக்கக்கூடிய அந்த என்பிகே கண்டென்ட் எல்லாமே உள்ளாரையே தான் இருக்கும். வெளியில் தண்ணியில் அடிச்சிட்டு போகாமல் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு பக்காவாக பண்ணியாச்சு. இந்த பைப்புக்கு கொஞ்சம் சேஃபாக இழுத்துதுன்னா வந்துட்டு அப்படி இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மண்ணை போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்த நம்ம ஒரு செடி நட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியறதுக்காக ஒரு குச்சி ஒன்று நட்டு விடுறேன். அவ்வளோதான். பிளான்ட் வந்துட்டு நட்டாச்சு. இந்த வேரிகேட்டட் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம கிரவுண்டில் நிறையா வச்சு நிறைய காய்கள் வந்துட்டு இதில் காய்க்க வைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.